Hello viewers, welcome to Joji Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கல்கி 2898 ADங்கிற படம் தான். இது வந்து நாகலட்சுமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. வாங்க அந்த படத்தோட கதை என்னென்ன குட்டியா பார்க்கலாம். மகாபாரத போர் குருஷேத்திர போர் நடந்துட்டு இருக்கும்போது அஸ்வத்தாமங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா போருக்கு எதிரான ஒரு இது பண்ணிடுவாரு. அதாவது ஒரு கருவை வந்து கொன்றுவாரு. அதுல வந்து ரொம்ப வந்து கடுப்பான கிருஷ்ணர் அவருக்கு வந்து ஒரு சாபம் கொடுப்பாரு. அது என்ன சாபம்னா, உனக்கு சாவே இல்லை, அதுதான் சாபம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இனியும் வந்து கலியுகம் ஆரம்பிக்குது, ஒரு 6000 வருஷம் உயிரோடு இருக்கணும். அந்த கலியுகத்தோட எண்டு, அதாவது கலியுகத்தோட எண்டுல வந்து கங்கையில வந்து ஒரு சொட்டு தண்ணி தீரும் போது எல்லாருமே சுயநலவாதியாகி அந்த மக்கள் அந்த இது அழியும் போது அப்ப நான் பிறப்பேன், அப்போ வந்து நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாப விடுவார். அது சாப விமோச்சனம். அந்த சாபத்துக்கு வந்து 6000 வருஷம் சாப விடுவாரு. அதுக்கப்புறம் விமோச்சனம் வந்து சொல்லுவாரு, மறுபடியும் வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது கலியுகம் 6000 வருடம் அந்த கங்கை அந்த காசியில வந்து அந்த இடத்துல நான் சுரப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா, அதை நீ என்ன வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் வந்து மெயின். அது கதை பிளாட், சின்ன பிளாட். அதுக்கப்புறம் நிறைய அங்கங்க போகும். சரிங்களா. கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட்னா வந்து நம்ம இந்த கரண்ட்ல 24 இல்ல 28 98 அந்த கரண்ட். அதுல வந்து பைரவாங்கிற அந்த ஹீரோ வந்து அங்க வந்து ஒரு பவுண்டி ஹண்டரா இருப்பாரு. பவுண்டி ஹண்டர்னா அங்க இருக்கிற வந்து தேரப்புற குற்றவாளியில வந்து வெளியே இருக்கிற பிரைவேட்டா வந்து கூட்டு ஒண்ணு இது காசு கொடுத்து வாங்குறது. அப்ப காசுன்னு சொல்ல மாட்டாங்க, அங்க யூனிட்னு ஒண்ணு ஒரு புது இது யூனிட்ஸ் சொல்லுவாங்க. அவருக்கு வந்து என்ன எய்ம்னா, காம்ப்ளெக்ஸ் நாங்க ஒரு மிகப்பெரியது எல்லா டிஸ்டோபின் இந்த மாதிரி படங்கள்ல ஒரு உயர்ந்த இடத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுங்களா, அங்க வந்து அந்த மெயின் வில்லன் ஏரியாது அங்க போறதே இவரோட கனவு. அதனால இவர் சேர்த்திட்டு இருக்காரு உள்ள போயிடணும் அப்படின்னு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் வந்து பெர்கண்டா இருப்பா. அங்க வந்து பல பெர்கண்ட் லேடிஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து அவங்களோட பருவுல இருந்து ஒரு இதை எடுத்து அதை வந்து அங்க சுப்ரீம் லீடருக்கு வந்து இது கொடுக்கறது அவங்க வேலையை. கொடுத்ததுக்கு அப்புறம் கொண்டுருவாங்க அவங்கள. கொண்டுட்டு அதுதான் மறுவேலை. அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும். இந்த மாதிரி எல்லா கதையும் வந்து ஒண்ணு சேரும். அதுதான் மெயின். இதுல அமிதாப் வந்து திருப்பி எங்க இருக்காரு, அவர் கரண்ட்ல எங்க இருக்காரு, அதுவும் ஒரு காமிப்பாங்க. இதுல வந்து கதை, இதுல வந்து எங்கேயோ போகுது, அப்படியே கதை போகுது. என்ன சேர்த்து சொல்றதுன்னே புரியல. இந்த ஓப்பனிங் ஃபைட் வேற, ஓப்பனிங் ஃபைட் இவர் பிரபாஸ்ங்கிறவரு. ஆமா, கடைசி வரைக்கும் என்னன்னா ப்ரொடக்ஷன் டிசைனிங் வந்து பெர்ஃபெக்ட், சூப்பர். அவரு நிதின் சிகானிங்கிறவர் பண்ணிருக்காரு ப்ரொடக்ஷன் டிசைனிங். அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் ஜார்ஜ் ஸ்டாஜின் கோவிக்னு சொல்லி ஒரு செர்பியன் சினிமாட்டோகிராஃபர். அப்புறம் காஸ்டியூம் டிசைனிங் தோட்டா விஜய் பாஸ்கர், அப்புறம் ஷாலினி நத்தானின்னு சொல்லி 2 பண்ணி. இவங்க 3 இதுமே அட்டகாசமா பண்ணிருக்காங்க. 3 டிபார்ட்மெண்ட்டுமே பெர்ஃபெக்ட். இந்த படத்தை தூக்கி பிடிக்கிறது தான். இன்னொன்னு வந்து நம்ம இந்தியன் மூவியே பாக்குற மாதிரி இல்ல, கரெக்ட், நல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாத்துலயுமே அதுல கவனம் செலுத்திட்டு மத்ததுல எல்லாம் கோட்டை விட்டதான் நான் நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப கோட்டை விட்டாங்க. ஏன்னா ஒரு 3.25 மணி நேரம் ஓடுற படத்துல ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அங்கங்க பிச்சு இது வந்து ரொம்ப டிராபேக் படங்களுக்கு. இது இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து இத்தனை வருஷமா வந்து இங்கிலீஷ் படம் பாக்குறவங்களுக்கு தெரியும். சயின்ஸ் ஃபிக்ஷனு, இந்த டிஸ்டோபின், இந்த போஸ்ட் அபாகலிப்டிக் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அதுலயே வாழ்ந்துட்டு இருக்க. ஒரு எத்தனையோ படம் பார்த்தாலே நம்மளே வந்து டிஸ்டோபின்ல வாழ்ந்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்ம பல விஜய் படம் எல்லாம் பாத்துருக்கோம், டிஸ்டோபின் மூவி தான் எல்லாம் அந்த மாதிரி பாத்துருக்கோம் நிறைய. அதனால நமக்கு வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் என்னடா நம்ம பார்த்து தெரியாது, நம்ம போன இடம் தான் அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. இல்லையா, டோட்டல் ரீகால் எல்லாம் வருதுல உங்களுக்கு. நான் என்ன மேட்டர்னா, ஆமா இதுல என்ன மேட்டர்னா, எல்லாம் எந்த சீனு பார்த்தாலும் இந்த படம் இந்த படம் அது நம்ம அந்த எந்தெந்த படங்கள் தேடுறதே வேலையா போகுது. ஏன்னா நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது எந்தெந்த படம் நம்ம தேட விட்டாலே அந்த படம் ஒரு ஸ்கிரீன் பிளேல வந்து ரொம்ப மொக்கமானதுன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா திரைக்கதை வந்து எவ்வளவு பிரமாண்டங்கள் எடுத்தாலும் திரைக்கதையில அந்த படம் வந்து நிக்காது. இதுதான் வந்து நம்ம டெர்மினேட்டர் ஜட்மெண்ட்ல பார்ப்போம். 33 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து. இனியும் அதை வந்து யாருமே அடிக்க முடியல. டெர்மினேட்டர் என்ன மாதிரி கதை, அந்த டெர்மினேட்டரோட கதையும் இதுல இருக்கு. அது ஒண்ணு இருக்கு, அதுவும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கதைன்னு சொல்லி பார்க்கலாம். மெயினா வந்து நிறைய இருக்கிறது வந்து உனக்கு இது மேட்மேன் தான். அப்புறம் கொஞ்சம் ஸ்டார் வார்ஸ், அப்புறம் பல டிஸ்டோபியன் படங்கள், சில்ட்ரன் ஆஃப் மென் வந்து மெயின் அது. அதுக்கப்புறம் டெர்மினேட்டரும் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது வந்து என்னன்னா இது மிகப்பெரிய ஒரு இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலயுமே டெக்னாலஜி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூல கவனம் செலுத்தி இதை விட்டதான் நான் நினைக்கிறேன். இப்ப நம்ப கூடாது, அதை மட்டுமே நம்ப கூடாது, நம்ப கூடாது. நம்ம டெக்னாலஜி அது கதை தான் எப்பவுமே மெயின். அந்த கதையும் திரைக்கதையும் தான் மெயின், அது இல்லைன்னு நிக்காது. ஆமா. அப்புறம் நம்ம பாண்டியா ஸ்டார் இவரு பிரபாஸ், இவரு வந்து தொடர்ந்து வந்து இவர் யாரு பாண்டியா ஸ்டார்னு இவரை வந்து முன்னிறுத்தினாங்க தெரியல. இவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்டா நடிச்சிட்டு இருக்காரு.
தொடர்ந்து ஒரு 4 படம் பிளாப் வேற. என்னத்த பாவம் நல்லா ஜாலியா இருந்த ஒரு புஜ்ஜி, மேட் இன் சென்னை, இந்த மாதிரி நிறைய படம் ஜாலியா நடிச்சிட்டு இருந்தார். அந்த ஆளை போய் தூங்கி வலிஞ்சு ஒரு மாதிரி ஒரு கேரக்டர். கடைசி வரைக்கும் நம்ம விஜய் டிவில சில காமெடி ஷோஸ் எல்லாம் பார்ப்போம்ல, ஒரு காமெடி பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவனுக்கு காமெடியே வராது. அது வந்து நமக்கு சோகங்கள் தான் இருக்கும். அந்த மாதிரிதான் இவரு வந்து இவர் பண்றது பிரபாஸும். அது வந்து ஏன் வந்து இதாகலைன்னா, நமக்கு வந்து அந்த அதுக்குள்ள மேட்ரு இல்ல. என்னன்னா ரொம்ப வந்து அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி இல்லாம இருக்கு. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒண்ணுமே இல்ல. எங்க கெமிஸ்ட்ரி? எல்லா ஆக்டர்ஸ்குள்ளயும் ஒரு கெமிஸ்ட்ரி இல்ல. அதாவது ரொம்ப அசூயா போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அமிதாப் தான் வந்து இன்வால்வா நடிச்சவர். அவர் தான் ஸ்கோப் ஜாஸ்தி. ஹீரோ வந்து அமிதாப் தான், பிரபாஸ் கிடையாது. அமிதாப் தான் ஹீரோ. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். அவர் வந்து ஆல்ரெடி 7 அடின்னு சொல்றாங்க. இதுல வந்து படத்துல வந்து 8 அடி. அவர் மட்டும் பயங்கரமா இருப்பாரு. பத்தி அந்த ஆல்ரெடி அந்த 8 அடி மாதிரி தான் இருக்காரு. பண்ணிருக்காங்க. நேர்லயே நம்ம பார்க்கும்போது அவர் 8 அடி மாதிரி தான் இருக்காரு. அதனால நம்ம பெருசா தெரியல. அமிதாப் 8 அடி தான் நம்பி தான் செய்வோம். 12 அடினா நம்புவோம். அந்த மாதிரி அமிதாப் தான் வந்து ஒரு பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அப்ப தீபிகா படுகோன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேரக்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து அவங்க நடிப்பு நல்லா இருக்கு. கனெக்ட் ஆகுது. அவன் அனாபென்னு இந்த மாதிரி சில பேர்த்தோட நடிப்பு நல்லா இருக்கு. அவ்வளவுதான். ஆனா வந்து இப்போ நிறைய பேர் சோபனால இருந்து நிறைய பேர் இருக்காங்க, வர்றாங்க போறாங்க. அவங்க எல்லாம் சாகும்போது நமக்கு ஒண்ணும் தெரியல. சரிப்பா செத்து தொகை எறும்பு எல்லாம் மேய்ச்சி போற மாதிரி இருக்கு. நமக்கு என்னன்னா இது சாவுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நமக்கு ஒரு சிம்பத்தி வரும். அதுதான் மேட்ரு. அந்த நல்ல எமோஷன்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகல. இப்ப கடைசி அந்த 10 நிமிஷம் கூஸ்பம் சீன் ஒண்ணு இருக்கு பிரபாஸோடது. அதாவது என்ன யாருன்னு காமிக்கிறது. அதுல வர அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு இது வந்து அப்படி பண்ணும்போது முன்னாடி வந்து எவ்வளவு பண்ணிருக்கணும். படம் பண்ணிருக்கணும். அது 3.25 மணி நேரத்துல ஒரு 1/4 மணி நேரம் தான் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ரொம்ப டயர்டு. அது வந்து ரொம்ப இது 3.25 படத்துக்கு 1/4 மணி நேரம் நல்லா இருக்குன்னா நாங்க எதுக்கு போனோம். அந்த மாதிரி தானே இருக்கு. என்னன்னா ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு படம். ஆனா வேற விஎஃப்எக்ஸ், காஸ்டியூம் டிசைனிங் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. வரும்போதெல்லாம் சந்தோஷம் ஹார்மோனியத்துல கை வச்சிருவாரு. மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹாலிவுட் இன்டர்நேஷனல் ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா தனியா ஒரு மியூசிக் நிக்கல. அவ்வளவுதான் இருக்குது. அதே மாதிரி எடிட்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப சொதப்புல. இது வந்து இதுல பெரிய ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த ஒரு சீன் முடியவே அது பினிஷிங்கே இல்ல. அந்த ஒரு சீன் ஃபுல்லா இருக்கு முன்னாடி அடுத்தது முடிவே இல்லாம அப்படியே வேற மாதிரி. அது வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ரொம்ப ஒஸ்டா. அது எடிட்டிங்லாம் ரொம்ப. ஏன்னா ஒரு சீன் முடியும் போது அந்த சீனோட இம்பாக்டே இல்லைங்க. இல்ல அவனுக்கே வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இவ்வளவு ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கீங்க, என்ன பண்றது? எப்பவும் போல ஒரு குழந்தைய விட்டுறாங்க. அது வந்து கேக்குது டீச்சர் ஆண்டி அப்படின்னு சொல்லி சரியான அப்பயும் கூட பரவாயில்ல. அந்த குழந்தை எதுக்கு அதுல வந்து இந்த தெலுங்குக்காரன் வந்துடுறாங்க. அதுதான் மெயின். தெலுங்கு வாட பயங்கரமா ஹெவியா அடிக்குது. அதுதான் மேட்ரு. நமக்கு அது பரவாயில்ல. ஆனா அடிக்கட்டும். ஆனா வந்து அது இன்ட்ரெஸ்ட் ஆன பரவாயில்ல. இல்ல அதுதானே மெயின். அந்த லிஃப்ட் கையே இந்த டெக்னாலஜி. அதாவது ஒரு கை ஒண்ணு 2 பேர் வருவாங்க மேல பண்ணி விடும். அது வந்து டெக்னாலஜி. டிஸ்டோபியன் போஸ்ட் அப்பார்ட்ல இப்படி இருக்குது. அதாவது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி இல்ல அந்த படத்துல. எல்லாமே பக்காவா ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி படத்துல இந்த ஒரிஜினாலிட்டி இல்ல. இப்ப அமிதாப் வந்து அஸ்வத்மாங்கிற ஒரு இந்த கேரக்டர் ஆல்ரெடி பிரம்மாஸ்திரம் படத்துல இதே மாதிரி ஒரு கேரக்டர் தான். இதே மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. அதுல அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது மாதிரி இருக்கும், இந்த எக்ஸ்மேன் மாதிரி. அது ஒரு குரூப், அந்த மேஜிக் குரூப் மாதிரி இருக்கும். எனக்கு இது கமலோட கமலே எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவள் எழுதினாலும் அதுதான் மெயின். இது வந்து இது கமல் கேரக்டர் வந்து அந்த ஒரு சுப்ரீம் பவர்பாங்க. ஒரு டிஸ்டோபியன் இந்த மாதிரி படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஹை லெவல்ல இருக்கும். இப்ப இம்மார்டல் ஜோங்கிற, அப்புறம் இது V for Vendetta அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டோபியன் தலைவன் ஒருத்தர். அந்த படமே ஒரு பிலாசபிக்கல் டயலாகோட இருக்கும். அதுதான் மெயின். இப்ப வந்து கமல் அந்த கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து செமையான கேரக்டரா வர சான்ஸ் இருக்கு. ஆனா இதுல 2 சீன் தான் வரப்பல. அது வர விஷயம். ஆனா வந்து அந்த டைலாக் இருக்கு பாத்தீங்கன்னா கமலே எழுதி இருக்கும். எனக்கு தெரியும் அது மிஸ் பண்ணிட்டாங்க. அது பிலாசபிக்கலா இருக்கும். இப்ப மார்வல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு வில்லன் பேச வந்து இப்ப இந்த தானோஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அவெஞ்சர்ஸ்ல அவன் டைலாக் எல்லாம் அது பயங்கரமா இருக்கும். மக்கள் வாழ இது இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி டார்க் நைட்ல வந்து நம்ம ஜோக்கர் சொல்ற வசனங்கள்ல வில்லன், அதாவது வில்லனோட ஒரு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கணும். அவன் வந்து ஒரு இதா தானே இருக்கான். அந்த மாதிரி ஒரு டைலாக்ல வந்து மெயினா கவனம் செலுத்திடணும். இதுல ஒரு சிலதான் அப்படி இருக்கு, ரொம்ப கம்மி. கமல் பேசுறதுல வந்து எல்லாம் வந்துட்டு இதாவே இல்ல. ஆமா, ரொம்ப வந்து கமல் நடிச்சிருக்காருன்னே தெரியல எனக்கு. கிராபிக்ஸ் ஃபுல்லா நல்ல காசு வாங்கிட்டு ஜாலி தான், பரவாயில்ல. நல்ல தலைவர் பட்டை கிளப்பிருக்காரு. ஆமா, ஒரு நல்ல வாழ்வுதான். அது பெரிய விஷயம் தான். இல்ல ஆனா வந்துட்டு கமல் மாதிரியான ஒரு ஆள் இருக்கும்போது இந்த இதெல்லாம் வந்துட்டு அவர் பண்ணுவாரு. என்ன அது வந்து கமல் வந்து சரி இதுல தலை பண்ணுங்க தெரியல.
கமலுக்கு வந்து டயலாக் வந்து அவரே எழுதியிருக்கணும், சூப்பரா இருந்தது. அதான் பண்ணிருக்கணும். ஆமா, அது போக அந்த காம்ப்ளெக்ஸ்ல பாத்தியா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எனக்கு வந்து இவ்வளவு வந்து ஒரு க்ளோஸ்டு இதுன்னு சொல்றாங்க, பயங்கர செக்யூரிட்டி உள்ள காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஜாலியா உள்ள போய் சுத்திட்டு இருக்காங்க அவனுங்க. அழகா வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து தப்பிச்சு வருது, ஜாலியா அழகா ஜாலியானா அது வந்து ஒரு மாதிரி வருது. அது பாத்தீங்கன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல வந்து இந்த ரெட் சி பிரியிற மாதிரி அப்படியே அந்த தீலாம் பிரியுது, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா என்னன்னா செக்யூரிட்டி ஜாலியா இருக்கான். இவன் போறான், உள்ள போறான், உள்ள போயிட்டு உள்ள பார்க்கு இருக்குன்னா அவங்க அந்த பார்ட்டி, இந்த ஆர்ஜி பார்ட்டி எல்லாம் போய் ஏதோ சாம்பியன்ல தெரிச்சு விடுறான். அந்த மாதிரி நிறைய இது பண்றாங்க. அதை வந்து அவனை பிடிச்சி நான் பொண்ணு வீசிக்கலாம்னு நினைச்சா வெளியே விட்டானுங்க, அசால்ட்டா விட்டாங்க. இல்ல ஆனா ஊன வந்துட்டு பிரபாஸ் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் போகணும் கனவு, என் கனவு அந்த தமிழ் படத்துல பழைய படத்துல சொல்லுவான், டேய் எனக்கு வந்து அங்க போ அமெரிக்கா போறதா என்னன்னா கனவு, அந்த மாதிரி சொல்லுவான். இதுல வந்து இவன் வந்து நகைச்சுவை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்து நகைச்சுவையில தோற்று போனவரா தெரியும். ஐயோ ரொம்ப அவர் வந்து அந்த பாண்டியா ஸ்டார்ல இருந்து வெளியே வந்து ஒரு நல்ல பழைய மாதிரி இந்த புள்ளை பின்னாடி சுத்துற படம் ஏதாவது நடிச்சாருன்னா சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, இப்ப இண்டிபெண்டன்ட் படம் தான் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி தான் இந்தியில இடையில ஏன் தெரியுங்களா, இது வந்து இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் வந்து நமக்கு தான் எடுத்திருக்கானுங்க. இந்த இன்டர்நெட் பார்த்து அதை வந்து அவனுக்கு வந்து பார்ப்பானே, என்னடா அது சிரிக்கிற கூட இல்ல, படத்துல சிரிக்கிற கூட ஒண்ணு இல்லைன்னு நினைப்பானுங்க. பாகுபலில கூட இருந்துச்சு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கமலோட அந்த கெட்டப் இருக்குல்ல, புத்தர் அந்த ஸ்டார்விங் புத்தான்னு ஒண்ணு ஒரு சிலர், அதாவது வந்து வறுமையில, அதாவது என்ன ஃபாஸ்டிங் அந்த இது இருப்பாரு, ஃபாஸ்டிங் இருப்பாரு. அதுல அவர் வந்து என்லைட்மெண்ட்டுக்கு ஆறுக்கு முன்னாடி இருந்த அந்த சிலை. ஓகே ரைட். அதாவது அவர் வந்து அந்த வயிறுல ஒட்டி போய் எலும்பு தூரமா இருப்பாரு. அந்த சிலை வந்து உங்களுக்கு பாகிஸ்தான்ல வந்து ஒரு இதுல கிடைச்சது. எங்க பாகிஸ்தான் அந்த ஒரு ஏரியால வந்து அவர் கீமுல வந்து அந்த சில அதோட இதா இருக்குமோ, இன்ஸ்பிரேஷனா இருக்குமோ அந்த கேரக்டர் நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து அவர் வந்து பறந்துட்டு வராரு, பின்னாடி கயிறுல தொங்குது, அந்த எம்ஐபில ஒரு வருவான்ல அந்த மாதிரி சுட்டுட்டு பெரிய அங்கி போட்டு சுத்திட்டு இருப்பான். அங்கே கழட்டுனா எல்லாம் தனித்தனியா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்காச்சு. அதாவது என்னன்னா நகைச்சுவையா இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு எல்லாம் பார்த்தது ஒண்ணு கூட புதுசாவே இல்ல. ஏதோ அந்த படம் தாடி அந்த மரம் எடுத்துக்கிட்டு அவதாராடு. சுதா சாட்டர்ஜின்னு ஒருத்தர் வர்றாரு, அந்த மனாஸ் கேரக்டர்ல அவரு நல்லா ஒரு பெருசா நல்லா நடிச்சிருக்காரு. அவரு நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து நிறைய கேமியோ, இந்த விஜய் தேவரகொண்டா, ராம்கோபால் வர்மா, அப்புறம் துல்கர், எல்லாரும் வந்து ராஜ்மௌலி வேற, அவர் நல்லா நடிக்கிறாரு. அவர் வந்து செட்டு பார்க்க வந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு கேரக்டர் நடிக்க வச்சுட்டா. அதாவது எல்லாத்து தலையிலயும் நடிச்சவங்க எல்லா தலையும் ஒவ்வொரு கோடி வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காம போல இருக்கு. அதாவது 150 கோடி வேணும். அது நடிச்சவங்க 150 பேர் எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல தலைக்கு ஒரு கோடி வேணும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காங்க. எல்லாம் பக்கத்துல ராஜ செட்ல வந்து அந்த ராமோஜிராவ் செட்ல பக்கத்துல வந்து ஷூட்டிங் பண்ணிருந்தாலும் அதுக்கு அப்படியே உள்ள ஜாலியா நல்ல செட்டு பயங்கரமா இருக்கு, ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. அதனால நல்லா ஜாலியா வந்துருப்பான் பப்பு மாதிரி வந்து உள்ள வந்துட்டு RGB எல்லாம் ஜாலியா சூப்பரா அப்படின்னு போய் நான் கேரக்டர் நிஜம் பண்ணிட்டு போறது நல்லா ஜாலியா இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே. ஆனா இது தமிழ் ஆடியன்ஸ் இல்ல, மொத்தமாவே இந்தியன் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா மகாபாரதத்துல இருந்து அந்த ஒரு கதையை எடுத்து அதை வந்து டெவலப் பண்ணணும். அது இடையில வந்து அந்த ஹீரோயிஸ்ங்கிறதுதான் தடுப்பு. இதுல வந்து பல பேர் சொல்லிக்கலாம் ஒரு ஹீரோ ட்ரிம் பண்ணிருக்கோம் கொஞ்சம் லைட்டா. எனக்கு தெரிஞ்சு பிரபாஸ் ஸ்போர்ட்ஸ் நிறைய ஒரு எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிருக்காங்க. அந்த கடைசி 10 நிமிஷம் மட்டும் பிரபாஸ் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, பிரபாஸ் வந்தாலே ஷோ அப்படிங்கிற மாதிரி கேரக்டரும் கூட ஏதோ ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு. இது பாத்தீங்கன்னா தண்டத்துக்கு சுத்திட்டு இருக்குது. வந்துட்டு அங்க போய் அந்த பெட்டிக்கலை சரக்கு அடிச்சுட்டு வெத்தலை போட்டு சுத்திட்டு இருக்குது. இதுல வந்து இடையில நம்ம பிரம்மாண்ட வேற ஒரு காமெடி வேற. அது என்ன அவரும் படுக்க போட்டு அதுல வந்து திஷா பட்டானி எல்லாம் வந்து பாவம் 2 சீன். ஏன்டா டேய் ஒரு பாடியா, ஏன்டா எவ்வளவு பெரிய ஆனு தெரிய மாட்டாது. இது வந்து ஒரு பார்த்தோம், தியேட்டர்ல பார்த்தோம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆனா படம் தான் 3 மணி நேரம் ரொம்ப ஓவர் கண்டிப்பா. இத வந்து 2 பாட்டு பண்ணிருக்கோம், 1.5 மணி நேரம். தியேட்டர்ல கிளாப்ஸ் இல்ல பாத்தியா? கிளாப்ஸ் இங்க யாருன்னே தெரியாது, பாண்டியா ஸ்டார். அதான் யாருக்குல ஒருத்த மட்டும் விசில் வச்சுட்டு இருந்தா, யாரோ பாவம் ஆந்திராக்காரு போல இருக்கு. பரவாயில்ல, அடிக்கலாம் தப்பு இல்ல. அதாவது இன்ட்ரெஸ்ட் போய் பாருங்க, உங்க விருப்பம்.